ஹலோ ஆர்மிஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜேகேக்கான ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஒன் ஷாட் நேம் என்னென்னு நான் இன்னும் யோசிக்கலை. அதை யோசிக்காம தான் டப் பண்ண போகிறேன். ஸோ நான் டப் பண்ணிலாம் முடிச்சுட்டு நான் நேமே யோசிக்க போகிறேன். ஸோ நீங்கள் நேம் என்னென்னு கீழே நான் கொடுக்குற கேப்ஷன் வச்சு கண்டுபிடிச்சிக்கோங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதானா ஜேகேயோட ஒன் ஷாட். இது எதுக்கான ஒன் ஷாட் அப்படின்னா, நம்ம சேனல் வந்து 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணதுக்கான ஒன் ஷாட் இது. ஸோ 500 தானே, அதனால் வந்து ஒரு கம்மியான டியூரேஷன், ஒரு 25 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் போகும். அந்த மாதிரி ஒரு டியூரேஷனில் ஒரு குட்டி கான்செப்டில் போடுறேன். அண்ட் ஒரு 1K அந்த மாதிரி நம்ம ரீச் பண்ண பிறகு ஒரு பெரிய 1 hour 1.5 மணி நேரம் அந்த மாதிரி ஒரு டியூரேஷனில் உங்களுக்கு நான் ஒன் ஷாட் தரேன்டா. ஸோ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். என்ன புரிஞ்சுதா வயன்? ஸோ எவ்ரி டைம்லாம் நான் சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன். இதே மிஸ்டேக்ஸ் அடிக்கடி இந்த மாதிரி கண்டினியூ ஆகிட்டு வர்றதெல்லாம் என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அந்த டீம்கிட்ட அந்த ஃபைலை கொடுத்து என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் பாருங்கள். ஓகே ஓகே சார். என்ன புரிஞ்சுதா நான் என்ன சொன்னேன்னு? எஸ் சார். நீங்கள் கீழே குனிஞ்சிட்டு எஸ் சார் எஸ் சார்னு சொல்லிட்டுருக்கீங்க. அவன் சொல்கிறதுக்கெலாம் அது வேறு யாரும் இல்லை, ஜேகே தான். இப்போது நீங்கள் சார், நான் நேற்று ஒரு மெயில் அனுப்பிச்சிருந்தேன், நீங்கள் அந்த மெயில் செக் பண்ணிங்களா? ஓகேவா சார்? என்ன எல்லாமே பார்த்தேன், எல்லாமே ஓகே தான். நீங்கள் இதை மட்டும் கொஞ்சம் சைன் வாங்கிடுங்க. எஸ் சார், யூ மே கோ நவ் அப்படின்னு அவன் சொல்லி அனுப்பிச்சிட்றான். நீங்கள் வெளில போகும்போதே அப்படியே மூஞ்ச தொங்க போட்டு தான் போகிறீங்க ஒரு மாதிரி. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட் நாயா, ஹே வயன் என்னடி ஒரு மாதிரி வர, என்ன இன்றைக்கும் அவன் திட்டானா உன்ன அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. நீங்கள் அப்படியே சோகமாக அந்த ஆள் திடீர்னு அவளை பார்த்து ஐஸ் விங் பண்ணி, அதெல்லாம் என்ன யாழ் என்னை திட்டுறது புதுசா அப்படின்னு சொல்கிறீங்க. அவள் அதானே பார்த்தேன், என்னடா திடீர்னு எனக்கு அறிவு வந்துச்சோ இல்லை சொன்னகின்னா வேலை செய்ய அனுப்பிச்சோன்னு பார்த்தேன். ஆனால் அது எப்பவும் போல தான் மல்கி போயிருக்கு. விட போடி அப்படின்னு அவள் சொல்கிறான். ஆக்சுவலி என்னென்னா, ஜேகே வந்து உங்கள் கம்பெனி பாஸ் தான். அண்ட் ஜேகே வேறு யாரும் இல்லை, உங்கள் அண்ணனோட ஃப்ரெண்ட், க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஓகேயா? உங்கள் ஃப்ரெண்ட் வந்து யாருன்னா ஜின். ஓகேயா? ஸோ நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு லைக் திங்க் பண்ணிட்டுருக்கீங்க ஜேகே திட்டுறதுலாம். உங்களுக்கு ஜேகே மேலே செம்ம லவ் அண்ட் ஜேகேக்கு உங்கள் மேலே செம்ம லவ். பட் ஜேகேக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு ஜேகே மேலே இருக்க ஃபீலிங்ஸ் ஜேகேக்கு தெரியாது. அந்த மாதிரி தான். அண்ட் ஜேகேக்கு வந்து எவ்ரி டைம் உங்களை பார்க்குறப்போ ஒரு மெசேஜ் தான் இருப்பார். ஏன் அப்படின்னா, எங்கே அவர் ஃபீலிங்ஸ் அவர் தெரியாமல் கூட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட போகிறாரோ அப்படின்ட்டு. பிகாஸ் அவர் உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வேணான்னு நினைக்கிறார். ஏன்னா ஜின் வந்து அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். இந்த விஷயம் தெரிய வர்றப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோ அப்படின்னு அவருக்கு ஒரு ஃபீல். ஆல்சோ உங்களுக்கு என்னென்னா, ஒரு வேளை ஜேகே வந்து நம்மளை வந்து சிஸ்டராக தான் நினைக்கிறாரோ, நம்ம அண்ணனோட ஃப்ரெண்டு. ஸோ நம்மளையும் சிஸ்டராக தான் நினைப்பாரோ நம்ம அண்ணனை மாதிரி அப்படின்ட்டு நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் ஃபீலிங்ஸ் அவர் சொன்னால் தப்பாக எடுத்துப்பாரோ, இல்லை அவர் உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் தப்பாக எடுத்துப்பீங்க அப்படின்னு மாற்றி நீங்கள் நினச்சிட்டு 2 பேருமே உங்கள் ஃபீலிங்ஸை காமிச்சிக்கவே இல்லை. இதனாலே ஜேகே உங்ககிட்ட ஃபீலிங்ஸ் காமிக்கக்கூடாது, அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் உங்ககிட்ட கொஞ்சம் சிடு தான் நடந்துப்பார். பட் உங்களுக்கு அவர் திட்டினா கூட அமிர்தமாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் நடந்துப்பீங்க. ஓகேடா? ஸோ இதான் வந்து சினாரியோ இங்கே. இப்போது நீங்கள் அப்படியே உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது நயதா வந்து, ஒயன் என்ன லஞ்சுக்கு வெளில போகலாமா? வேணாண்டி, எனக்கே டயர்டாக இருக்குடி பிள்ளையாண்டி. அப்போது நயாவோட பாய் ஃப்ரெண்ட் அனுல் தான் வரான். ஒயன் வாட்ஸ்ஆப் பார்ப்பலாம். போடா அன்றைக்கி போடா, உன் ஆள் கூட போடா, எதுக்கடா என்ன கூப்பிட்றா? வாடி, நீயும் என் ஃப்ரெண்ட் தானடி. இல்லை வேணாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. அவன் அப்படியே உங்ககிட்ட ஏதோ சும்மா ஜோக்லாம் பண்ணி உங்களை சிரிக்க வைக்கிறான். நீங்கள் ஒரு மாதிரி டயர்டாக இருக்கனால நீங்களும் அப்படியே சிரிச்சு பேசிகிட்ருக்கீங்க. அப்போது அப்படியே உங்களுக்கு ரைட் சைட் பார்த்தா ஜேகே விண்டோ தெரியும். லைக் ஜேகே டோரில் ஃபுல்லாக வந்து கிளாஸ் டோர் தான். உள்ளே நடக்கிறதெல்லாம் வெளியே தெரியும். அண்ட் வெளில நடக்குதும் உள்ளே தெரியும். ரெண்டுமே நடக்கும். அந்த கிளாஸில் தெரியும். ரெண்டு சைடு நடக்கிறதும் தெரியும். ஓகேடா? இப்போது அவர் அப்படியே உங்களை முறைச்சி பார்த்துட்ருக்காரு. என்ன தான் பிரச்சனை? எப்போ பார்த்தாலும் அவன் கூட பல்ல காமிச்சு பேசிக்கிட்டே இருக்கான். கருமம், என்னால் போய் ஒன்றும் சொல்லியும் தொலைய முடியலை. மேலே ஒரு லவ்வை பண்ணி தொலைஞ்சிட்டு நான் படாத பட்டுட்ருக்கேன். இப்படி சிரித்து பேசுகிறான் பார். என்கிட்ட மட்டும் அப்படி கண்ணை கூட பார்க்க மாட்டான். ஆனால் அவன்கிட்ட நல்லா முதல்ல இந்த அனுலுக்கு சீட்டை கிழிச்சு போடணும் அப்படின்ட்டு அவன் முறைச்சி அப்படியே புலம்பிகிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு எதார்த்தமாக ஜேகே என்ன பண்ணுறாரு பார்க்குறீங்க. பார்த்தாங்க ஜேகே உங்களை கொலை வெறியில் கொலை பண்ணுறவார் போல், அந்தளவு பார்த்துட்ருக்காரு வெறியோட. நீங்கள் யாத்தாடே
இவர் எதுக்கு இப்போ நம்மளை எப்படி பார்க்குறாரு அப்படின்ட்டு நீங்கள் ஜேகே அப்படியே திரு முழிச்சு பார்க்குறீங்க. அவர் உள்ளே வாங்குற மாதிரி செய்கை காமிக்கிறாரு. நீங்கள் ஐயோ எதுக்கு கூப்பிட்றான்னு தெரிலையே. அனுல் சார் என்னை கூப்பிடுறாரு, நான் போயிட்டு ஃபைல் மட்டும் காமிச்சிட்டு வந்துடுறேன். இல்லையே நான் இங்கே தானே இருக்கேன், அவர் எப்படி கூப்பிட்டாரு? இல்லை மெயில் போட்டிருக்காரு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி சரி போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உள்ளே வரீங்க. சார் சொல்லுங்கள் சார். என்ன நான் கொடுத்த அனுப்பிச்ச ஒர்க்லாம் முடிச்சிட்டிங்களா? இல்லை சார். அப்புறம் என்ன பேச்சு? அந்த அளவுக்கு என்ன சிரிச்சு பேச்சு? சார் லன்ச் டைம் ஆகிடுச்சு. ஸோ தட் அனுல் கூப்பிட்டாரு சாப்பிட்லான்னு. ஓ இன்றைக்கி நீங்கள் லஞ்சுக்கெலாம் எங்கேயும் போத்தால, எங்கேயே சாப்பிட்டு ஒர்க்கெலாம் முடியுங்க, புரியுதா? கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. நீங்கள் பாரு எப்படி சுட்டு பேசுகிறான் பாரு எருமாடு அப்படின்ட்டு நீங்கள் திட்டிகிட்டே போயிட்டுறீங்க. ஜேகேக்கு இப்போ தான் அப்படி அட்லீஸ்ட் திட்டவாச்சும் முடியுதே அப்படின்ட்டு லைட்டாக உட்காந்துட்டு இருக்க ரிலாக்ஸ் ஆகி. நீங்களும் சரி ஓகே தேவையில்ல அப்படி சொல்லிட்டு ஒர்க் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் போகாதனால அவங்க 2 பேரும் போகல, அவங்கள தனியாக விட்டு போவேணான்னு அவங்களும் உங்கள் கூட கொஞ்சம் நேரம் சாப்பிட்றாங்க. ஜேகேக்கு விருப்பாக தான் இருக்குது, இருந்தாலும் ஸ்டில் அவர் கண்ணு முன்னாடி இருக்கனால ஓகே அப்படின்ட்டு விட்டுடுறாரு. நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் முடிச்சுட்டு ஒர்க் பார்த்துட்ருக்கீங்க. அப்படி தான் அவர் உங்களை பார்க்குறது, அவர் பார்க்காத டைம் நீங்கள் பார்க்குறது அப்படின்னு 2 பேரும் மாற்றி சைட் அடிச்சுட்டு அப்படி பார்த்துட்ருக்கீங்க. இப்போது இந்த டைம் முடிஞ்சிருச்சு, எல்லோரும் கிளம்பி போகிறாங்க. ஷிஃப்ட் முடிய எல்லாம் கிளம்பி போயிட்டுருக்காங்க. நீங்களும் அட் லாஸ்ட் சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்ட்டு பேக் எடுத்து வச்சுட்டு கிளம்புறீங்க. பார்த்தா ஜேகேயோட கேபினில் ஸ்டில் லைட்டு எரிஞ்சிட்ருக்கு. நீங்கள் என்ன இவர் இன்னும் போகலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. உள்ளே என்ன இதுன்னு பார்த்துட்டு போகலாம், பார்க்கலன்னா தப்பாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அங்கே ஜேகே கவுச்சில் அப்படியே உட்காந்து ஃபைல்ஸ்லாம் பார்த்துட்ருக்காரு அவர் ரூமில். எக்ஸ்கியூஸ் மீ சார். வாவேன் சார் டைம் ஆகிடுச்சு, நீங்கள் இன்னும் போகலையா? என்ன போகணும், இந்த ஃபைல்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, நிறைய பெண்டிங் ஃபைல்ஸ் நான் பார்க்கவே இல்லை 2 நாள் வராதனால. ஸோ இதெல்லாம் பார்க்கணும் சார். நான் வேணால் ஹெல்ப் பண்ணட்டுமா? இல்லை போ, டைம் ஆகிடுச்சு, நைட் டைம் ஆகிடுச்சு, உங்கள் அண்ணன் வேறு கற்றுவான், கிளம்பு. இல்லை சார் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே நீங்களும் சரின்ட்டு அவரும் ஓகே சொன்னாலும் நீங்களும் போய் உட்காந்து அந்த ஃபைல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி என்னென்னா உங்களுக்கு நிறைய இடத்துலலாம் வேலை கிடச்சிருக்கும். பட் ஸ்டில் உங்கள் அண்ணனுக்கு யாரையும் நம்பி விடுறதுல உடன்பாடு இல்லை. அதனால் சரி ஓகே நம்ம ஃப்ரெண்டு கம்பெனி தானே, இதிலே ஒர்க் பண்ணிட்டோம் கொஞ்சம் அப்படி சொல்லிட்டு அவரும் ஓகேன்னு விட்டுருப்பாரு. இங்கே அதனால தான் நீங்கள் ஜேகே கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கண்ணா. இப்போ நீங்களும் சரி ஓகேன்ட்டு நல்லா ஃபைல்ஸும் பார்த்துட்ருக்கீங்க, ஜேகேவும் பார்த்துட்ருக்காரு. வயன் சார் நீ என்னை சார்லாம் சொல்ல தேவையில்ல, நம்ம 2 பேர் இருக்கும்போது நீ என்னை ஜஸ்ட் ஜேகே அப்படி கூப்பிட்டா போதும், புரியுதா? ஓகே ஜேகே. இப்போ நீங்கள் தான் ஃபைல்ஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே ஜேகே கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ பார்க்குறீங்க. பட் ஜேகே ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது. டைம் ஆக அவர் ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி ரெட்டாக ஒரு மாதிரி ஆகிட்டார், ஆளே டல்லாக. நீங்கள் சார் ஓகே உங்கள் ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி ரெட்டாக, உங்கள் ஐஸ்லாம் ரெட்டாக இருக்குது, என்னாச்சு சார்? ஒன்றும் இல்லை வயன், நான் கொஞ்ச நாள் படுக்கிறேன், நீ இந்த ஃபைல்ஸ் பார்த்தோன்னே சொல்ல நம்ம கிளம்பலாம். ஓகே சார் ஷோர் நீங்கள் படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபைல்ஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே அப்படியே கவுச்சில் தான் படுத்துருப்பாரு. கொஞ்சம் டைம் ஆக ஒரு மாதிரி பண்ணுறாரு, லைக் குளிர்ற மாதிரிலாம். நமக்கு தெரியும்ல ஒருத்தன் குளிர்ற மாதிரி உண்மையெல்லாம் நடுங்கண்ணா உங்களுக்கு அது ஃபீல் ஆகுது. நீங்கள் ஜேகே ஜேகே அப்படின்ட்டு பக்கத்தில் போகிறீங்க, ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. நீங்கள் லைட்டாக ஒரு டச் பண்ணுறீங்க, அப்படியே செம்மையாக கொதிக்குது அவர் உடம்பு. ஜேகே ஜேகே என்னாச்சு, என்ன இப்படி கொதிக்குது? வயன் ஒன்றும் இல்லை, நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். சார் உங்களுக்கு இப்படி இருக்குது, நான் அப்படியே விட்டுட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு அப்படியே கேப்லாம் புக் பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. கேபும் வந்திருக்கும், நீங்கள் தான் ஜேகேவை அவரோட ஹேண்ட் எடுத்து உங்கள் ஷோல்டரில் போட்டு கூப்பிட்டு போகிறீங்க. வயன் இட்ஸ் ஓகே, என்னை ஏற்றி மட்டும் விட, நான் போய்க்கிறேன். சார் எப்படி சார்? நானும் வரேன். நீ என் வீட்டுக்கு வர போறியா? அஃப்கோர்ஸ் நான் வருவேன் சார், கண்டிப்பாக. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, நான் எப்படி உங்களை அப்படியே விடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது அவர் அந்த ஃபீவர்லேயும் லைட்டாக சிரிக்கிறாரு. உங்களுக்கும் அது ஃபீல் ஆகுது அவர் சிரிக்கிறாருன்றது. அவருக்கு என்னென்னா லைக் நம்ம லவ் பண்ணுற ஒரு பொண்ணு நம்மளை இவ்வளோ கேர் பண்ணுது அப்படின்னு சொல்லி அவருக்கு ஹாப்பி. ஸோ அப்படி தான் கேபில் 2 பேரும் போயிருப்பீங்க. போயிட்டு இப்போது நீங்கள் ஜேகே தான் அவர் பெட்டில் படுக்க வைக்கிறீங்க. சார் இங்கே இருங்க, நான் போய் உங்களுக்கு ஃபுட் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன் சார்.
வேணாம் வயன், இட்ஸ் ஓகே. நீ வீட்டுக்கு கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். சார், என்ன சார் நீங்கள் இருங்க ஒரு நிமிஷம். வயன், சார் சொல்லாது, ஜேகே சொல்லு. ஓகே, ஓ சாரி. இரு ஜேகே, நான் போயிட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு அவருக்கு சூப்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரீங்க. அவர் அப்படியே உட்கார வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சூப்லாம் ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க. வயன், ரொம்ப நல்லாயிருக்கு. ஓ, இது அம்மா ரெசிபி தான் ஜேகே. அண்ட் அம்மா சொன்னாங்க உங்களுக்கு இந்த சூப் பிடிக்கும் அப்படின்னு. அதான் தான். ஆமாம், ஆண்டி மாதிரியே செஞ்சுருக்கேன் கரெக்டாக அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. நீங்களும் சிரிச்சுட்டு அப்படியே ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க. இருங்க ஜேகே, நான் போய் டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு டேப்லெட் எடுத்துகிட்டு வந்து ஜேகே கொடுத்துட்டு படுக்க வைக்கிறீங்க. பயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணுறாரு. நீங்கள் என்னன்னே புரியாமல் ஜேகே பார்க்குறீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ ஜேகே, என்ன சொல்கிறீங்க? இப்போ எனக்கு இப்படி தான் நீங்கள் பார்க்க மாட்டிங்களா? ஆல்சோ நீங்கள் யார் சொல்லுங்கள்? என் அண்ணன் மாதிரி, என் அண்ணனோட ஃப்ரெண்ட். நீங்கள் என் அண்ணன் மாதிரி. ஸோ கண்டிப்பாக ஆஃப்கோர்ஸ் நான் உங்களை கேர் பண்ணுவேன்ல அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிடுறீங்க. ஜேகேக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. அப்படியே ஃப்ரீஸ் ஆகி உங்களை பார்க்குறாரு. என்ன ஜேகே? அண்ணனா? நீங்களும் எனக்கு பிரதர் மாதிரி தானே? நான் உனக்கு பிரதர்ல அப்படின்னு சிரிக்கிறாரு. ஒரு பெயினோட. பிகாஸ் அவருக்கு உங்களை வந்து ரொம்ப வருஷமாக அவருக்கு பிடிக்கும். உங்களுக்காச்சும் ரீசெண்டாக தான் லைக் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி தான் ஜேகே மேலே ஃபீலிங்ஸ் வந்திருக்கும். பட் ஜேகேக்கு எப்போத்துலேருந்தும் உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் தான். அவரால் இதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. வயன், நான் உன்னை ஒரு தங்கச்சி மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறேன்னா என்ன? இல்லை. ஏன் அப்புறம் எப்படி சொல்கிற? நான் உன்னை தங்கச்சி மாதிரி தான் பார்க்குறேன், நீ என்ன அண்ணா தான் பார்க்குற, அப்படி இப்படிலாம் சொல்கிறேன் பிளான்னு. பின்னா நீங்கள் என்ன தங்கச்சியாக பார்க்கலையா? நான் உன்னை அந்த மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்கேன். நான் என்னைக்காச்சும் தங்கச்சின்னு சொல்லியிருப்பேனா என் சிஸ்டர் அப்படி இப்படின்னு? இல்லை ஜேகே. பின்னா ஈஸியாக சொல்கிறல நான் உனக்கு அண்ணா மாதிரின்னு. அது ஜேகே, அது ஹீரோயின், நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டக்குன்னு ஏஞ்சி ரெஸ்ட் ரூம் போயிருப்பார். அவரால் சுத்தமாக டைஜஸ்டே பண்ணிக்க முடியல, அந்தளவுக்கு அவர் இருக்கார். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஐயோ, எதாவது தப்பாக சொல்லிட்டோமோ என்ன ஏதுன்னு தெரியாமல். பிகாஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவர் நம்மளை சிஸ்டராக தான் பார்க்குறாரு, அவருக்குலாம் மேலே ஃபீலிங்ஸ் வராதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதான் அப்படி சொல்லியிருந்துருப்பீங்க. இப்போ அதுக்கே அவர் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவோம். உங்களுக்கு என்னன்னே புரியல அப்படின்னு நின்றுட்டுருக்கீங்க. இப்போது ஜேகே தான் வயன் அந்த டவல் கொஞ்சம் எடுத்துட்டாங்க அப்படின்னு ரெஸ்ட் ரூம்னு சொல்கிறாரு. நீங்களும் சரின்ட்டு போய்ட்டு டவல் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க. அவர் வெளில கை நீட்டி வச்சுருக்காரு. அப்படியே உங்கள் ஹேண்டை பிடிச்சி உள்ளே இழுத்துடுறாரு ரெஸ்ட் ரூம்குள்ளே. ஜேகே, என்ன பண்ணுறீங்க? ஐயோ, இங்கே பாருங்கள், ஷவர் ஆஃப் பண்ணுங்க, நனையிறீங்க பாருங்கள். இந்த டைமில் எதுக்கு? ஆல்ரெடி ஃபீவராக இருக்குது உங்களுக்கு, எதுக்கு இதெல்லாம்? வயன், நான் உண்மையாகவே உனக்கு பிரதரா? என்னை பாரு வயன், என்னை பார்த்து சொல்லு அப்படின்ட்டு உங்கள் ஷோல்டரை பிடிச்சி கேட்குறாரு. நீங்கள் என்னன்னே புரியாமல் பார்க்குறீங்க. சொல்லுடி, சொல்லு. என்னை பார்த்தா என்ன உனக்கு அண்ணா மாதிரி இருக்கா? எனக்காவது உன்னை தங்கச்சின்னு சொல்லியிருப்பேனா? என்ன நம்ம 2 பேரும் என்ன சிப்ளிங்ஸா? ஒன்றா பிறந்தோமா? சொல்றி. என்ன ஏன் இப்படி கத்துறீங்க? சொல்றியா இல்லையா? இல்லை. அப்புறம் எப்படி சொல்லுவ? எப்படி சொல்லுவ? அவ்வளோ ஈஸியாக சொல்லிடுறா அண்ணன்னு. என் கண்ணை பாரு, என்னை கண்ணு பாரு, என் கண்ணில் ஏதாவது தெரியுதா உனக்கு அப்படி சொல்லி அவர் கேட்குறாரு. நீங்கள் அவர் ஐஸையே ஸ்டேர் பண்ணி பார்க்குறீங்க. அவர் ஏதோ ஒரு ஐஸால் உங்ககிட்ட சொல்ல வர மாதிரி உங்களுக்கு தோணுது. நீங்கள் என்ன சொல்லு, என்ன சொல்ல வர சொல்லு, என்ன தோணுது உனக்கு சொல்லு. என் கண்ணில் உன்னை தங்கச்சியாக பார்க்குற மாதிரி ஏதாவது உனக்கு தோணுதா என்ன அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் இல்லை. அப்புறம் எப்படி? பாரு வயன், எனக்கு நீ மட்டும்தான் வேணும். எனக்கு உன்னை பிடிச்ச அளவுக்கு வேறு யாரையுமே பிடிச்சது கிடையாது, புரியுதா? எனக்கு உன்னை தான் ரொம்ப 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 பிடிக்கும். இப்போன்னு கிடையாது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து எனக்கு உன்னை தான் பிடிக்கும். ஆனால் என்ன, உங்கள் அண்ணனுக்கும் எனக்கு ஏதாவது சண்டை வந்துடுமோ அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இல்லைன்னா என் ஃபீலிங்ஸை நான் அடக்கி வச்சுருந்தேன். ஆனால் நீ எப்போ என்ன ஒரு பிரதர் மாதிரி அப்படி சொன்னியோ அப்போவே எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. எனக்கு நீ மட்டும்தான் வேணும்,
புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் ஜிகே ஜிகே வேணாம், ஜிகே வேணாம், ஜிகே என்ன பண்ணுறீங்க, விடுங்க அப்படி சொல்கிறீங்க. வாயை மூட வாயன், நான் செம்ம கோவத்தில் இருக்கேன், நீ ஏதாவது சொல்லி என்கிட்ட அப்புறம் வேறு மாதிரி என்னை கொண்டு போக வச்சிடாது அப்படின்னு சொல்கிறாரு. நீ ஜிகே வேணாம், என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஒன்றுமே புரியல. பட் அவர் உங்களை ரொம்ப கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே கொஞ்சம் டைம் ஆக நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க, செம்மையாக கிஸ் பண்ணுறீங்க நீங்களும். பிகாஸ் உங்களாலே உங்கள் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல, மாற்றி மாற்றி செம்மையாக கிஸ் பண்ணுறீங்க. நீங்கள் கிஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னே ஜேகே அப்படி லைட்டாக சிரிக்கிறாரு. ஸோ உனக்கும் ஃபீலிங்ஸ் இருந்திருக்கு அப்படி தானே அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஒன்றுமே சொல்லலை, அப்படியே செம்மையாக கிஸ் பண்ணிட்டுருக்கீங்க. அவரே கேப் விட்டாரோ, நீங்கள் விட மாட்டீங்க, செம்மையாக கிஸ் பண்ணுறீங்க மாற்றி மாற்றி. அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே பெட்கிட்ட போகிறீங்க. பெட்டில் போய் 2 பேரும் விழுகுறீங்க டொம்முன்னு. ஃபயன் என்ன பண்ணுற, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் சொல்லிட்டு பண்ணு. என்ன அர்த்தம் ஜேகே சொல்லணும், நான் பாட்டுக்கு சும்மா தானே இருந்தேன், என்னை நீங்கள் தானே இப்போ சொரிஞ்சு விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ யூ ஹேவ் ஃபீலிங்ஸ் ஃபார் மீ? எதுவுமே சொல்ல அக்கேன் கிஸ் பண்ணுறீங்க, அதே மாதிரி கிஸ் பண்ணி பெட்டில் புரண்டுட்ருக்கீங்க. லிட்ரலாக 2 பேராலையும் முடியல, ட்ரெஸ்ஸஸ்லாம் ஃப்ளூஸில் விழுகுது. அண்ட் 2 பேரும் அவங்களோட வெர்ஜினிட்டியை லூஸ் பண்ணுறீங்க. அவ்வளோ க்ளோஸாக இருக்கீங்க, 2 பேராலையும் முடியல. நைட் ஃபுல்லாக ரொம்ப வைல்டாக போயிட்டுருக்கு, மாற்றி மாற்றி கிஸ்ஸு, சாக்ஸ், பைட்ஸ் அப்படின்ட்டு நிறையா ரவுண்ட்ஸ் போயிருப்பார். பட் ஸ்டில் நீங்கள் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டீங்க. அந்த ரவுண்ட்ஸ்லாம் முடிஞ்சிட்டு இப்போ அப்படியே மார்னிங் டைம் ஜெகி தான் வேக் ஆகுறாரு. அப்படியே கல்யாணம் பார்க்குறாரு. வருமா அப்படின்ட்டு கையில் பார்க்குறாரு. அப்போ கையில் இல்லை, நீங்கள் அங்கே இல்லவே இல்லை சைடில். அவருக்கு ஒன்றுமே புரியல. ஃபயன் ஃபயன் எங்கே இருக்க அப்படின்னு ரெஸ்ட் ரூம்லாம் போய் பார்க்குறாரு. பட் ஸ்டில் நீங்கள் எங்கேயுமே இல்லை, எல்லா இடமும் தேடி பார்க்குறாரு. வயன் எதாவது விளையாடுறியா, ப்ளே பண்ணுறேன்னு சொல்லிவிடு, எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது, தெரியும் மரியாதையே வெளில வந்துடுறேன். ஆனால் உங்ககிட்ட இந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை, நீங்கள் எங்கேயுமே இல்லைங்க. அவருக்கு அப்படியே செம்ம டென்ஷன் ஆகுது. மார்னிங் எழுந்தோன்னே கடகடன்னு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஆஃபீஸ் தான் வராரு. விவேக் இங்கே வாங்க சார். சொல்லுங்கள் சார். வயன் வந்தாலா இங்கே? இல்லையே சார், மேம் வரவே இல்லை. மார்னிங்லேருந்து நாங்களும் மெசேஜ் பண்ணோம், லைக் கால் கூட பண்ணி பார்த்தோம் சார், எதுவும் லீவும் அப்ளை பண்ணல. பட் ஸ்டில் அவங்க வரல சார். ஓ வரல, ஓகே நீங்கள் போங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு அவன் செம்ம டென்ஷன் ஆகி அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்கான். இப்போ உங்களுக்கும் நிறையா கால்ஸ் பண்ணியிருப்பாரு. பட் ஸ்டில் நீங்கள் அட்டன் பண்ணவே இல்லை. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு உங்கள் சைட் பார்க்கலாம். நீங்கள் தான் அவங்க வீட்டு ரூமில் உட்காந்து செம்மையாக அழுதுட்ருக்கீங்க. ஐயோ கடவுளே வயன் என்ன பண்ணிட்டேன் நீ, ஐயோ இவ்வளோ நாள் என் கஷ்டப்பட்டு என் ஃபீலிங்ஸ் எல்லாம் நான் அடக்கி வச்சுருந்தேன். ஐயோ கடவுளே இப்போ எங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சாமல் என்ன பண்ணுவான். ஐயோ இப்போ ஜெயக்கு என்ன நினைப்பாரு. ஐயோ கடவுளே அப்படின்ட்டு அழுதுட்ருக்கீங்க. நீங்கள் கால் வருது ஜேகே கிட்டேருந்து பார்க்குறீங்க. பட் ஸ்டில் அட்டன் பண்ண மாட்டீங்க. இப்படி தான் ஒரு 3 days ஆகிருக்கும். பட் ஸ்டில் நீங்கள் வேலைக்கே போயிருக்க மாட்டீங்க. அவர் கால் பண்ணி பார்த்து டயர்டாகிருப்பார். இப்போது 4th day கிளம்பிட்டார் மனுஷன், முடியல அவரால். என்ன தான் நினச்சிட்ருக்கீங்க, வீட்டுக்கே வந்துட்டார். காலிங் பெல் அடிக்கிறாரு. நீங்கள் யார் அப்படி சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஜேகே ஏய் நல்லா கதை தர ஜேகே, அது கதவை தவிர சொன்னேன் அப்படின்னு நீங்களும் கதை திறக்கிறீங்க. என்னடி என்ன நினச்சிட்ருக்க? வந்த என் கூட ஒரு நாள் படுத்த போய்கிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு. உன்னை என்ன கால்களை கூப்பிட்டேனா நான்? சொல்கிறி என் ஃபீலிங்ஸ் அவ்வளோ தூரம் நான் உங்ககிட்ட சொல்லி அதுக்கப்புறமா மூவ் பண்ணி நீயும் அதுக்கு ரிப்ளை பண்ணனால மட்டும்தான் நான் உன்னை அவ்வளோ தூரம் அது வரைக்கும் கொண்டு போனேன். கடைசி பார்த்தா நீ பாட்டுக்கு வந்துட்டுருக்க, கால் அட்டன் பண்ணல, மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணல, ஒர்க்குக்கு வர மாட்ற. என்ன நினச்சிட்ருக்க வயன்? என்ன நினச்சி பண்ணுறதெல்லாம் நீ? ஜேகே அது என்ன வயன் சொல்லு. எனக்கு பயமாக இருக்குது ஜேகே. பயமா?
இல்லை பையன், எனக்கு புரியல. என் கூட அவ்வளோ நேரம் அப்படி இருக்கும்போதெல்லாம் உனக்கு பயமா இல்லை? எல்லாம் பண்ண பிறகு உனக்கு பயமாக இருக்கா அவன்? அப்படி இல்லை ஜேகே, எனக்கு என் அண்ணன் என்னால் உங்கள் 2 பேருக்குள்ளேயும் சண்டை வந்துடுமோன்னு பயமாக இருக்கு வயன். என் அண்ணனுக்கு நீங்கள் ரொம்ப முக்கியம், அதே மாதிரி உங்களுக்கும் என் அண்ணனா ரொம்ப முக்கியம்னு எனக்கு தெரியும். உங்கள் 2 பேருக்குள்ளேயும் என்னால் ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஜேகே. வயன், எப்படி நீ லூஸ் மாதிரி பேசுகிறேன்னு உனக்கு தெரியுதாடி? நான் இவ்வளோ நாள் நானும் இதை மட்டும்தான் நினச்சி உங்ககிட்ட அந்த ஃபீலிங்ஸை மறைச்சிக்கிட்டு உன்னையும் திட்டிக்கிட்டு உங்ககிட்ட அவ்வளோ ஹாஷாக பிஹேவ் பண்ணிட்டுருந்தேன். பட் நான் கிஸ் பண்ணும்போது நீ அந்த ரிப்ளைக்கு ஒரு கிஸ் பண்ண பார்த்தியா? அப்போ ஐ கேன் ஃபீல் யுவர் லவ். அப்போ தான் எனக்கும் தெரியும் உனக்கும் என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு. 2 பேருக்குமே ஃபீலிங்ஸ் இருக்கப்போ எதுக்கு யாருக்காக நம்ம வாழ போகிற சொல்லு வயன். எனக்கு நீயா அவங்க அண்ணனானா நீ தான் வயன் முக்கியம், புரிஞ்சுக்கோ. அவன் இன்றைக்கி புரிஞ்சுக்கலன்னா கூட நாளைக்கு புரிஞ்சுப்பான் கண்டிப்பாக என் மச்சான். ஆனால் நீ இப்படி பண்ணுறது என்னால் அக்செப்ட் பண்ணவே முடியல. இங்கே பாரு வயன், ஐ நீட் யூ அண்ட் ஐ லவ் யூ ஸோ மச். எனக்கு நீ மட்டும்தான் வேணும். ஜேகே, எனக்கு பயமாக இருந்துச்சு ஜேகே, அதனால தான். சாரி ஜேகே அப்படின்ட்டு அழுகிறீங்க. அவர் அப்படியே உங்களுக்கு டைட்டாக ஹக் பண்ணுறாரு, நீங்களும் ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் உங்களுக்கு நல்லா கிஸ் கொடுக்குறாரு, 2 பேரும் அப்படியே செம்ம ஃபோர்ஸாக கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்போ அப்படியே பெட்டில் போய் படுத்துக்கிறீங்க. அவர் உங்களுக்கு டைட்டாக ஹக் பண்ணி உங்கள் ஹெட்டெல்லாம் அரப் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. வயன், நீ இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாது வயன். அவன் புரிஞ்சுப்பான் அண்ணன் நான் சொன்னான், புரியுதா? இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நான் லைக் உங்களுக்குள்ளேயும் ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுமோ அதையும் நான் யோசிச்சு தான் எதுவுமே நான் சொல்லாமல் இருந்தேன். இப்போ உனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சப்போ ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் அப். ஐ வாண்ட் டு ட்ரை எவ்ரி திங். உங்கள் அண்ணன் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பான், புரியுதா உனக்கு? இதெல்லாம் நீ நான் மண்டையில் நினச்சி குழப்பிக்காதடி. ஐ லவ் யூ அப்படின்றாரு. நீங்கள் ஜேகே 2 இயர்ஸ் முன்னாடி தான் ஜேகே எனக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் வந்துச்சு. எனக்கு உங்களை அவ்வளோ பிடிக்கும். நீங்கள் இல்லாத ஒரு லைஃப் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது, அந்தளவுக்கு எனக்கு உங்களை பிடிக்கும். பட் நான் உங்ககிட்ட லவ் சொல்லி நீங்கள் என்ன ஒரு சிஸ்டரை தான் பார்க்குறேன், நான் உங்ககிட்ட ஒரு பிரதராக தான் நடந்துக்கிறேன்னு சொன்னான். அதுலேருந்து என்னால் சுத்தமாக வெளில வர முடியாது ஜேகே. அந்த ஒரு காரணத்துக்காக தான் அப்படி பண்ணேன். சாரி, ஐ லவ் யூ டூ ஜேகே. ஆனால் நீங்களும் சொல்கிறீங்க. ஸோ 2 பேரும் அப்படியே படுத்துட்ருக்கீங்க. அப்போது நீங்கள் தான் அப்படியே ஒரு மாதிரி எதையோ மறந்த மாதிரி யோசிக்கிறீங்க. ஜேகே, என் மொபைல் பார்த்தீங்களா? இல்லையடே. ஏன்? இல்லை, நீங்கள் வரும்போது லைக் கிஸ் பண்ணும்போது மொபைல் எங்கேயோ போட்டுட்டேன் நான். ஆனால் அது எங்கே விழுந்துச்சுன்னு தெரியலையே. விட்ரி, அதெல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அவர் உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போ ஜேகே கால் அடிக்குது. யாரா ஒரு நேரம் கூட என்னை நிம்மதியாக இருக்க மாட்டானுங்க அப்படின்னு ஒரு கால் எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா ஜின். அவ்வளோதான், 2 பேருக்கும் மொழி பிதுங்கிருச்சு. அங்கே 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துட்ருக்கீங்க. ஐயோ அண்ணன் அண்ணன் இருடி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு மண்டையை தட்டிகிட்டு இருக்கான் அவன். என்ன பண்ண? சரி வயன், நீ அமைதியாரு, நான் அட்டன் பண்ணி பேசுகிறேன், நீ எதுவும் பேசாத, ஓகே? ஸ்பீக்கர் போடுங்க. சரி அப்படின்ட்டு ஜேகே ஃபோனு ஸ்பீக்கரில் போடுறாரு. என்னடா பண்ணுறீங்க 2 பேரும்? 69 மிஸ்டு கால்ஸ் பண்ணியிருக்கேன் 2 பேருக்கும் மாற்றி காலே எடுக்கல. என்ன பண்ணுறீங்க 2 பேரும் அப்படின்னு அங்கேருந்து ஒரு வாய்ஸு. 2 பேரும் அப்படியே ஷாக்காக பார்த்துக்கிறீங்க. ஸோ அவ்வளோதான், இதோட இந்த ஒன் ஷாட் முடிச்சு. டாடா, லவ் யூ, பை, ட்ரிங்கிள்ஸ். Hey, stop it!